கால்நடை பராமரிப்பு. விவசாயிகள் நிலையான வருவாய் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளை பெற கால்நடை வளர்ப்பு உதவுகிறது. இத்துறைக்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு முக்கியத்துவம் அளித்துள்ளது. இந்த 2013-14 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இத்துறைக்கு 1082.64 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது 2010-11 ஆண்டின் ஒதுக்கீட்டை விட, கடந்த திமுக ஆட்சியின் ஒதுக்கீட்டை விட 240% கூடுதலாகும். இரண்டாவது வெண்மை புரட்சி. விலையில்லா கறவை பசுக்கள், வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகளை வழங்கும் முன்னோடி திட்டம் 2 வெற்றிகரமான ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இதுவரை 24,000 கறவை பசுக்களும் 10 லட்சம் வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகளும் மாநிலம் எங்கும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இந்த வெற்றி சகாப்தத்தை தொடரும் வகையில் மாண்புமிகு அம்மா அவர்களின் இந்த வெற்றி சகாப்தத்தை தொடரும் வகையில் 2013-14 ஆண்டில் 12,000 கறவை பசுக்களும் 1.5 லட்சம் நிலமற்ற ஏழை பெண்களுக்கு 6 லட்சம் செம்மறியாடுகள் மற்றும் வெள்ளாடுகளும் வழங்கப்படும். இதற்காக 250 கோடி ரூபாய் நிதியொதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து தீவன பெருக்க திட்டத்தில் 50,000 ஏக்கர் பரப்பு பசுந்தீவன உற்பத்தியின் கீழ் வெற்றிகரமாக கொண்டு வரப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கான ஒதுக்கீடு 25 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு 2013-14 ஆண்டிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மரத்தீவன பயிர்களும் இத்திட்டத்தில் ஊக்குவிக்கப்படும். இரண்டாவது வெண்மை புரட்சியை ஏற்படுத்தும் நோக்குடன் கால்நடை மருத்துவத்துறை கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக 235 கோடி ரூபாயை மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு ஒதுக்கியுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் ஏறத்தாழ 1500 கால்நடை மருத்துவ நிலையங்களில் சீரமைப்பு மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு 585 துணை மையங்கள் கால்நடை மருத்துவமனைகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. மேலும் 303 கால்நடை ஆய்வாளர்களும் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஏற்கனவே அறிவித்தபடி திருநெல்வேலியிலும் ஒரத்தநாட்டிலும் 2 புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. 2013-14 ஆண்டில் மேலும் 100 கால்நடை துணை நிலையங்கள் கால்நடை மருத்துவமனைகளாக தரம் உயர்த்தப்படும். 450 கால்நடை மருத்துவமனைகளில் 115 கோடி ரூபாய் செலவில் கட்டடங்கள் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். இந்த வரவு செலவு திட்டத்தில் தற்போதுள்ள கால்நடை மருத்துவமனைகளை மேலும் சீரமைக்க 25 கோடி ரூபாய் நிதியொதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. பால் உற்பத்தி துறையில் மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு எடுத்த முயற்சியின் விளைவாக மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களின் பால் கொள்முதல் உயர் உற்பத்தி காலங்களில் நாளொன்றுக்கு 27.14 லட்சம் லிட்டர் என்ற உயர் அளவை எட்டியுள்ளது. பால் பதப்படுத்தும் திறனை அதிகரிக்க சென்னை பால் பண்ணைகள் மற்றும் பால் உற்பத்தியாளர் ஒன்றியங்களில் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்த மாண்புமிகு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கும். பால் உற்பத்தி சங்கங்கள் மூலம் கால்நடை தீவனத்தை வழங்க ஈரோட்டில் உள்ள கால்நடை தீவன உற்பத்தி தொழிற்சாலை 14 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு மீண்டும் செயல்பட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஓசூரில் 45.96 கோடி ரூபாய் செலவில் கோழி உற்பத்தி மற்றும் மேலாண்மை நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. கோழி வளர்ப்பு பிரபலமாகாத பகுதிகளிலும் கோழி வளர்ப்பை ஊக்குவிக்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் நல்ல பலன்களை அளிக்க தொடங்கியுள்ளன. 2013-14 ஆண்டிலும் இத்தகைய பகுதிகளில் கோழி வளர்ப்பை ஊக்குவிக்க 25 கோடி ரூபாய் நிதியொதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. மீன்வளம். மீனவர்களின் நிலையை மேம்படுத்தி அவர்கள் வாழ்வை வளம்பெறச் செய்ய மீன்பிடிப்பு குறைவாக உள்ள காலங்களில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 4,000 ரூபாய் நிவாரணம் அளித்தது. மீன்பிடிப்பு தடை செய்யப்பட்ட காலங்களில் வழங்கப்படும் நிவாரணத்தை 1,000 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாக உயர்த்தியது.
மற்றும் மானியத்தோடு எரிபொருள் வழங்குவது போன்ற பல்வேறு சிறப்பான முயற்சிகளை மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு எடுத்துள்ளது. மேற்கூறிய நலத்திட்டங்களுக்காக 2013-14 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரசு 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிப்பதற்காக புதிய ஆழ்கடல் டியூனா மீன்பிடி படகுகளை வாங்குவதற்கு வழங்கப்படும் 25% மானியம் 50% உயர்த்தப்படும். இதற்காக 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். ஆழமற்ற கடல் பகுதிகளில் செய்யப்படும் இழுவை மீன்பிடி முறையிலிருந்து நிலைக்கத்தக்க ஆழ்கடல் மீன்பிடி முறைக்கு நமது மீனவர்களை இது மாறச் செய்யும் என நான் நம்புகிறேன். கடந்த 2 ஆண்டுகளில் மீன்வளத்துறையை வலுப்படுத்துவதற்காக பல்வேறு கட்டமைப்பு திட்டப்பணிகளை மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு மேற்கொண்டுள்ளது. 23 மீன் இறங்கு தளங்கள் மற்றும் 4 மீன்பிடி துறைமுகங்கள் தொடர்பான பணிகள் 245 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன. கடலூர், பழையாறு, நாகப்பட்டினம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மீன்பிடி துறைமுகங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. 2013-14 ஆண்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள முடசலோடையில் புதிய நவீன மீன் இறங்கு தளம் 7.78 கோடி ரூபாயில் செலவில் அமைக்கப்படும். ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பொதுத்துறை, தனியார் துறை பங்கேற்பு மூலமாக 2 மீன் பதப்படுத்தும் பூங்காக்கள் வரும் நிதியாண்டில் அமைக்கப்படும். 2013-14 ஆண்டில் நாகூரிலும் பரங்கிப்பேட்டையிலும் தலா 10 கோடி ரூபாய் செலவில் ஆழமற்ற முகத்துவாரங்களில் பாதுகாப்பாக படகுகள் சென்று வர ஏதுவாக முகத்துவாரங்களை நிலைப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்படும். மீன்வளத்துறைக்காக 2013-14 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 467.44 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மத்திய அரசால் உத்தேசிக்கப்பட்டுள்ள உணவு பாதுகாப்பு சட்டத்தின் மீதான முடிவு எத்தகையதாக இருப்பினும் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய பொது விநியோக திட்டத்தை மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு தொடர்ந்து செயல்படுத்தும். அனைவருக்கும் உணவு கிடைக்கச் செய்து மாநிலத்திலிருந்து பசிப்பிணியை அறவே அகற்றும் வண்ணம் 2011 ஜூன் மாதத்திலிருந்து அரிசி பெற தகுதியான குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் விலையில்லா அரிசியை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசு வழங்கி வருகிறது. இன்றியமையா பொருள்களின் விலை உயர்விலிருந்து ஏழை எளிய மக்களை பாதுகாப்பதற்கான சிறப்பு பொது விநியோக திட்டத்தில் துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாமாயில் ஆகியவற்றையும் மானிய விலையில் மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு வழங்கி வருகிறது. உணவு மானியத்திற்காக 2013-14 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 4,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொது விநியோக திட்டத்தில் நல்ல தரமான அரிசி கிடைக்கச் செய்யும் வகையில் தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 7 அரிசி ஆலைகள் 26.27 கோடி ரூபாய் செலவில் நவீனமயமாக்கப்பட்டுள்ளன. 2013-14 ஆண்டில் இக்கழகம் மேலும் 7 அரிசி ஆலைகளை 32.6 கோடி ரூபாய் செலவில் நவீனமயமாக்கும். நவீன அரிசி ஆலைகளின் திறனை உயர்த்துவதோடு அறவை செய்து அளிக்கும் அரிசியின் தரத்தையும் இந்த நடவடிக்கைகள் உயர்த்தும். அத்தியாவசிய பொருள்களுடைய விலைகள் தொடர்ந்து உயரும் போக்கிற்கு மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைகள் மற்றும் எரிபொருள் விலை நிர்ணய கொள்கைகளே காரணமாகும். பெட்ரோல் டீசல் விலைகள் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதால் முதன்மை பொருள்களின் விலையும் பாதிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருள்களின் விலையை கட்டுப்படுத்த மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். பொது விநியோக கடைகள் மூலமாக துவரம்பருப்பு மற்றும் உளுந்தம்பருப்பு ஆகியவற்றை கிலோ ஒன்றிற்கு 30 ரூபாய் என்ற விலையிலும், பாமாயிலை லிட்டர் ஒன்றிற்கு 25 ரூபாய் என்ற விலையிலும்
மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு விநியோகித்து வருகிறது. இத்திட்டம் 31/3/2014 வரை நீட்டிக்கப்பட்டு தொடர்ந்து செயல்படுத்தப்படும். அவசர காலங்களில் அத்தியாவசிய பொருட்களை வாங்கி விநியோகம் செய்வதற்காக 50 கோடி ரூபாய் அளவில் விலை நிலைப்படுத்தல் நிதி ஒன்றினை மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு ஏற்கனவே அமைத்துள்ளது. இந்த நிதியின் அளவு 100 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும். அரிசி விலையை கட்டுப்படுத்த அமுதம் அங்காடிகள், கூட்டுறவு நிறுவனங்கள் மற்றும் சிறப்பு அங்காடிகள் மூலமாக 1 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை கிலோ ஒன்றிற்கு 20 ரூபாய் என்ற விலையில் வெளிச்சந்தையில் விற்க மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு நடவடிக்கை எடுக்கும். காய்கறி விலையை கட்டுப்படுத்த நகர்ப்புற பகுதிகளில் கூட்டுறவு அமைப்புகள் மூலமும் தோட்டக்கலைத்துறை மூலமும் விவசாயிகளையும் நுகர்வோரையும் நேரடியாக இணைக்கக்கூடிய பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் திறக்கப்படும். நீர்ப்பாசனம் தமிழ்நாடு கடமடை பாசன பகுதியாக உள்ளதால் மேற்பரப்பு நீர் மற்றும் நிலத்தடி நீர் வளங்களை பாதுகாப்பதற்காக ஒரு ஒருங்கிணைந்த திட்ட மேலாண்மை தேவைப்படுகிறது. மாநிலத்தின் விவசாயத்தில் பாசனத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு இந்த 2013-14 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 3314.50 கோடி ரூபாய் அளவிற்கு இத்துறைக்கு ஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் காவேரி மேலாண்மை வாரியத்தையும் காவேரி முறைப்படுத்தும் குழுவையும் அமைப்பதற்காக மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு உரிய முயற்சிகளை எடுத்து வருகிறது. இந்த அமைப்புகளை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என மத்திய அரசிற்கு உத்தரவிடக் கோரி 18/3/2013 அன்று உச்சநீதிமன்றத்தை மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு அணுகியுள்ளது. வரும் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரில் உரிய பங்கினை பெற கர்நாடகத்தை கட்டாயப்படுத்த இது உறுதியாக வழிவகுக்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்தவாறு 36,000 பாசன ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளை புனரமைப்பதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கியுள்ளன. இவற்றில் 13,699 ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டிலும் எஞ்சியவை ஊராட்சி ஒன்றியங்களின் கட்டுப்பாட்டிலும் உள்ளன. நீர்வள நிலவள திட்டம் மற்றும் ஏனைய திட்டங்களின் கீழ் 5,894 பொதுப்பணித்துறை ஏரிகள் சீரமைக்கப்பட்டு அவற்றின் கொள்ளளவு ஏற்கனவே உயர்த்தப்பட்டுள்ளது. ஊராட்சி ஒன்றியங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறு பாசன ஏரிகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதியை பயன்படுத்தி மேம்படுத்தப்படுகின்றன. மேலும் பாரம்பரிய நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்கான 176 திட்டப்பணிகள் 2013-14 ஆண்டில் 50 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும். ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியோடு பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைப்பதற்காக காவேரி பாசன பகுதி மேம்பாட்டு திட்டத்தை 1,560 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு ஏற்கனவே உத்தேசித்துள்ளது. காவேரி பாசன பகுதியில் உள்ள கடைமடை நீர்த்தடுப்பு அமைப்புகள் மற்றும் வடிநீர் வாய்க்கால்கள் ஆகியவற்றை புனரமைப்பது இத்திட்டக்கூறுகளில் அடங்கும். அணைகள் சீரமைப்பு மேம்படுத்துதல் திட்டத்திற்கான திட்ட ஒப்பந்தம் ஏற்கனவே உலக வங்கியுடன் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதன் மொத்த திட்ட மதிப்பீடு 745.49 கோடி ரூபாய். இதில் அணை புனரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக 2013-14 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 390 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்திற்கு இடையே பாயும் பெரும் நதிகளை இணைப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்தி வரும் அதே நேரத்தில் நமது மாநிலத்திற்குள் பாயும் நதிகளை இணைப்பதற்கான திட்டங்களை
மாண்புமிகு அம்மாவின் அரசு ஏற்கனவே தொடங்கி செயல்படுத்தி வருகிறது. தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு இணைப்பு திட்டம், கட்டளை கதவணையுடன் காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் ஆகியவற்றின் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாநில அரசின் இந்த திட்டங்களுக்கு 2013-14 ஆண்டின் வரவு செலவு திட்டத்தில் 156.44 கோடி ரூபாய் நிதியொதுக்கம் செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது நதி இணைப்பு திட்டமான பெண்ணையாறு பாலாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு விரைவில் தொடங்கும். சுற்றுச்சூழல் மற்றும் வனம், விரைவான நகர்மயமாதல் மற்றும் தொழில் வளர்ச்சிக்கிடையில் வனங்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பதற்கு நமது மாநிலம் சிறப்பு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. 2012-13 ஆண்டிற்கான சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறையின் ஒதுக்கீட்டை 15.89% உயர்த்தி 2013-14 ஆண்டிற்கு 880.69 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தின் பசுமை பரப்பை உயர்த்தவும், வறண்ட பகுதிகளின் மண்வளம் மற்றும் நீர்வளத்தை பாதுகாக்கவும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் 64வது பிறந்த நன்னாளை முன்னிட்டு 2011-2012 ஆண்டில் 64 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. 2012-13 ஆண்டில் 43.55 கோடி ரூபாய் செலவில் இச்சீரிய பணி தொடரப்பட்டுள்ளது. மேலும் 65 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு இத்திட்டத்தை 2013-14 ஆண்டிலும் தொடர்ந்து செயல்படுத்துவோம். கடும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் சென்னை பெருநகர் பகுதிகளில் உள்ள கூவம், அடையாறு மற்றும் கொசஸ்தலையாறு போன்ற ஆறுகள், பக்கிங்ஹாம் கால்வாய் மற்றும் சிறு வாய்க்கால்கள் உள்ளிட்ட 214 கிலோமீட்டர் நீளமுள்ள நீர்வழித் தடங்களும் 42 நீர்நிலைகளும் மிகவும் சீர்கெட்டுள்ளன. இந்த நீர்வழித் தடங்கள், நீர்நிலைகள் ஆகியவற்றின் உயிரியல் சூழலை மீட்டெடுக்க மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு உறுதி பூண்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளை மேம்படுத்துதல், தூர்வாறுதல், மாசுபடுத்தும் வடிகால்களை தடுத்தல், கழிவுநீர் சுத்திகரிப்பு, அறிவியல் பூர்வமான திடக்கல்வி மேலாண்மை, கரைகளை சீரமைத்து நடைபாதைகள் மற்றும் பூங்காக்கள் அமைத்தல் ஆகியவை நதிகள் மற்றும் நீர்நிலைகளின் உயிரியல் சூழல் மீட்டெடுத்தல் பணிகளில் அடங்கும். இப்பணிகளுக்கு அதிக நிதி தேவைப்படும் என்பதால் இதற்கான சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வெளிநாட்டு நிதியுதவி கோர உத்தேசிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை மூலம் செயல்படுத்தப்படும். ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு நிதி நிறுவனத்தின் உதவியோடு செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு பல்லுயிரின பாதுகாப்பு மற்றும் பசுமை திட்டம் 2013-14 ஆண்டிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இத்திட்டத்திற்காக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2012-13 ஆண்டில் மாநிலத்தில் உள்ள தரமிழந்த வனப்பகுதிகளில் நீர்வள பாதுகாப்பு மற்றும் பசுமை மேம்பாட்டு திட்டம் நபார்டு வங்கியின் நிதியுதவியோடு 50 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2013-14 ஆண்டில் கூடுதலாக 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இத்திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும்.